அரண்மனையில நகை திருடனை பிடிக்க போகும்போது தளபதியும் அவங்க ஆளுங்களையும் கட்டி தொங்க விட்டு போயிடுறான் திருடன். திருடனை பிடிக்கிறவங்களுக்கு நிறைய காசுன்னு சொல்லி கவர்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த விஷயம் திருடனுக்கு தெரிஞ்சிருது. அப்போ ஒய்ஃப் கேட்குற அந்த நகையெல்லாம் எங்க வச்சிருக்கீங்கன்னு. இவன் அரண்மனையை விட்டு வெளியே வந்தவனே பக்கத்திலே இருக்க ஒரு மரத்துக்கு கீழே அந்த நகையெல்லாம் புதைச்சு வச்சிருந்திருப்பான். அந்த டைம்ல ஹீரோ கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணலான்னு இருப்பான். கவர்மெண்ட்ல இருந்து ஆளுங்க வந்து உங்க ஜாதி ஆளுங்க கோயிலுக்குள்ளேயே போகக்கூடாது, கோயில் வேற கட்டிங்களான்னு சொல்லி ஹீரோவை மட்டும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் ஜெயிலில் வச்சு அவனை கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. ஹீரோக்கு விஷம் கொடுத்து கொண்டுலான்னு பாக்குறாங்க. உள்ள சில பேர் ஹெல்ப் பண்ணதுனால இதெல்லாம் தப்பிச்சிடலாம். பெரிய ஆளுங்களாம் உள்ள வந்து ஹீரோ போட்டு தள்ளுறதுக்காக வராங்க. உள்ள பார்த்தா ஹீரோவே இல்ல. என்ன நடந்திருக்கும்னா மன்னர் நகை காணாம போனதுல இருந்து மனசுடைஞ்சு போயிருப்பாரு. ராணி வந்து ஹீரோ கூப்பிட்டு ஒன்னால மட்டும்தான் அந்த நகையை திருப்பி கொண்டு வர முடியும்னு சொல்லி அவனை ரிலீஸ் பண்ணி அமுச்சு விட்டுருப்பாங்க. ஹீரோ திருடன் தேடி போகும்போது திருடனோட ஒய்ஃப் அந்த நகைகளில் ஒரு செயினை கழுத்துல போட்டிருக்கா. அவளை வச்சு இந்த 2 திருடங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்க கூட சண்டையை போட்டு அந்த நகைப்பட்டியை திரும்பி கொண்டு வரான். ஹீரோ திருவிழா மாதிரி கொண்டாடி அந்த நகைப்பட்டி எடுத்துட்டு வந்து மன்னர்கிட்ட கொடுக்குறான். அவனுக்கு ரிவார்டா வந்து சில தங்க காசுகள்லாம் கொடுக்கும் போது மேல இருக்க பெரியவங்கலாம் சொல்றாங்க, அவன் வேற ஜாதிக்காரன் மன்னர், நீங்க அவன் கையில கொடுக்க கூடாதுன்னு சொன்ன உடனே அங்க இருக்க தளபதியை வச்சு அந்த தட்டை கீழே வைக்கிறாங்க. ஹீரோ எடுத்துக்க சொல்றாங்க. எனக்கு தங்க காசெல்லாம் வேணாம், நான் மன்னருக்காக தான் எடுத்துட்டு வந்தேன் ஹீரோ சொன்ன உடனே மன்னர் பெருமைப்பட்டு நீ எங்களெல்லாம் அவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்ட, அதனால வந்து அவனுக்கு கௌரவ பட்டம் கொடுக்குறேன்னு சொல்லி ஹீரோவை தளபதி ஆக்கிடுறாரு.